அனைவருக்கும் வணக்கம். 15வது அதிகாரம் பிறனில் விழையாமை. பிறன் பொருளால் பெற்றொழுகும் பேதைமை ஞாலத்து அறம்பொருள் கண்டார்கண் இல். பிறர் மனைவியை விரும்பும் அறியாமையால் விரும்புபவன் ஒரு அறச்செயல்களை செய்து அறத்தை நம்புவனிடம் ஒருபோதும் இருக்காது. அரண்கடை நின்றாருள் எல்லாம் பிறன்கடை பேதை நின்றார்கண் இல். அதாவது பிறர் மனைவியை விரும்புபவன் அறத்தை மறந்து தீய செயல்கள் செய்பவனை விட மிகவும் கெட்டவன். விழுந்தாரின் வேரல்லர் மன்ற தெளிந்தாரின் தீமை புரிந்து ஒழுகுவார். அதாவது தன்னை நம்புகிறவனின் மனைவியை விரும்புபவனின் பிணத்திற்கு ஒப்பானவன். அது மட்டுமல்லாமல் அவனுக்கு வாழ்க்கையில் துன்பம் மட்டுமே நிகழும். இணைத்துணையராயினும் எல்லாம் திணைத்துணையாம் தேரான் பிறனில் புகழ். அதாவது ஒரு பிறர் மனைவியை விரும்புவது மிகப்பெரிய தவறு என்று எண்ணாமல், சிறிது கூட எண்ணாமல் பிறர் மனைவியை விரும்புபவனிடம் எவ்வளவு பெரிய சிறப்பான குணங்கள் இருந்தும் அது பயன் அற்றதுதான். எளிதனை இல்லறிப்பான் எய்தும் எஞ்ஞான்றும் விழியாது நிற்கும் பழி. அதாவது இது எளிய செயல்தானே என்று நினைத்து பிறர் மனைவியை விரும்புவனிடத்தில் வாழ்க்கையில் பழியும் பாவமும் பெருகி கொண்டே போகும். அது மட்டுமல்லாமல் அவன் வாழ்க்கையில் தீராத பழியையும் கண்டிப்பாக அடைவான். பகைப்பாவம் அச்சம் பழியென நான்கும் இகமாவான் இல்லிறப்பான் கண். அதாவது பகை, பாவம், அச்சம், பழி. பகை, பாவம், அச்சம், பழி என்று நான்கும் பிறர் மனைவியை விரும்புவனிடத்தில் கண்டிப்பாக இருக்கும். அறனியலான் இல்வாழ்வான் என்பான் பிறனியலான் பெண்மை நயவாதவன். அதாவது பிறர் மனைவியை விரும்பாமல் இருப்பவனிடத்திலே அறம் இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அவனுக்கு வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும். அவன்தான் மிகவும் சிறந்த இல்லறத்தன். அரண் பிறன்மனை நோக்காத பேராண்மை சான்றோருக்கு அறனொன்றோ ஆன்ற ஒழுக்கு. பிறர் மனைவியை மனதால் கூட நினைக்காமல் இருப்பவர்கள் வாழ்க்கையில் மிகவும் ஒழுக்கமும் அறமும் உடையவர்கள் லாவர். நலக்குரியர் யாமணி நாமணி வைப்பேர் பிறர்க்குரியார் தோள் தோயாதார். அதாவது பிறருடைய மனைவியை மனதால் கூட நினைக்காமல் தொடாமல் இருப்பவர்களுக்கு வாழ்க்கையில் நற்செயல்கள் மட்டுமே நிகழும். அரண்வரையான் அல்ல செய்னும் ஒருவன் பிறன்வரையான் பெண்மை நயவாமை நன்று. அதாவது வாழ்க்கையில எந்த ஒரு தெரியாம அறத்தை மறந்து தீய செயல்களை செய்யலாம். ஆனால் பிறர் மனைவியை மட்டும் விரும்பவே கூடாது. நாளைக்கு 16வது அதிகாரத்தில் உள்ள 10 குறள்களையும் அதனுடைய பொருள்களையும் விளக்கமாக பார்க்கலாம். நன்றி.